ஹாய் மக்களே! எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இப்போ நம்ம வீடியோவில் உங்களுக்கு என்ன கட் பண்ணி காட்ட போகிறேன்னா, ப்ளவுஸ் கட்டிங், ஃப்ரென்சஸ் கட்டு, போட் நெக்கு. சரிங்களா? இதை எப்படி கட் பண்ணணுன்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிதானமாக வீடியோவை தள்ளி விடாமல் பாருங்கள். இது சேலையில் உள்ள அட்டாச் ஜாக்கெட்டு. சரிங்களா? இப்போ இந்த சேலையில் உள்ள அட்டாச் ஜாக்கெட்டை இப்போமே நாம் கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ எடுத்தால் போதும். அதனால் இப்போ கட் பண்ண வேண்டாம். இப்போது லைனிங் பீஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ லைனிங் பீஸை நம்ம இப்போது கட் பண்ண போகிறோம். லைனிங் பீஸில் இந்த கரை பீஸை கட் பண்ணி வீசிடுங்க. கரை பீஸு என்றைக்கும் நம்மளுக்கு கட் பண்ணும்போது இடைஞ்சலாக தான் இருக்கும். அந்த கரை பீஸை கட் பண்ணி வீசிட்டானா நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா அயன் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு வச்சு நம்ம இப்போ அவங்க நார்மல் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸ் வச்சு போட் நெக் எப்படி கட் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், கீழே அந்த ராஜ் இருக்குது இல்லைங்களா? அந்த பிசுறு வரல, அந்த ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். அதை எல் ஸ்கேல் வச்சு தான் ஸ்ட்ரெயிட் பண்ணணும். எல்லா வாட்டியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல் ஸ்கேல் வச்சு தான் ஸ்ட்ரெயிட் பண்ணணுன்னு. எல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. இப்போ போட் நெக்குக்கு கீழ்ப்பக்கம் நம்ம எம்மிங் பண்ணாலும் சரி, தையல் அடித்தாலும் சரி, ஒரு இன்ச்சு கீழ்ப்பக்கம் நம்மளுக்கு விட்டால் போதும். இப்போது பாருங்கள், இந்த அளவு ஜாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ஜாக்கெட்டு லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 13.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? நாம் ஃப்ரென்சஸ் கட்டுனால கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். பாருங்கள், கீழ் பக்கம் 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். அது எம்மிங் பண்ணுறதானாலும் சரி, நாம் டிச்சிங் வச்சு அடிக்கிறதானாலும் சரி, நம்ம 1 இன்ச்சு விட்டால் போதும். இல்லைன்னா உள்ள துணி வச்சு மடித்து அடிக்கிறதுனாலும் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு விட்டாலும் பரவாயில்ல. பதிமூன்றரை ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு லென்த்து. சரிங்களா? 13.5 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சுங்க. 14 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு மார்க் பண்ணிடுங்க. இப்போது நம்மளுக்கு லென்த் கிடச்சிருச்சு. சரிங்களா? இது பேக் சைடு. சரிங்களா? பேக் சைடு பாருங்கள், நம்ம இது போட் நெக்குன்றதுனால 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் நம்ம வைக்கலாம். சரிங்களா? இது இப்போ 4 இன்ச்சு வச்சுருக்குங்க கீழே இறக்கம். சரிங்களா? கீழே இது பின்பக்கம் ஊக்குங்க, பின்னாடி சைடு ஊக்கு. பின்னாடி சைடு ஒரு 3.5 3.25 அளவுக்கு நம்ம ஊக்கு போட்டால் போதும். சரிங்களா? மீதி சென்டரில் இருக்கிற அந்த கேப்புக்கு நம்ம என்ன வேணுமாலும் டிசைன் போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாடி அளவு எடுக்கிறோம். பாடி அளவு 31 இன்ச்சு இருக்குங்க. சரிங்களா? 7.25 ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ அகலம் இருக்குன்னு பக்கம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா? ஒரு சைடுக்கு 9 இன்ச்சு இருக்குங்க. சரிங்களா? அப்போ இது 9 4 பெருக்குனானா 36 இன்ச்சு. அப்போ இவங்க பாடி 36 இன்ச்சு பாடி. சரிங்களா? 36 4 டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு. அப்புறம் ஒரு இன்ச்சு ஈஸ் அலவன்ஸு, 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு விட்டு மார்க் பண்ணிடுங்க.
சரிங்களா? இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. பாருங்க. இப்போ அந்த 9 இன்ச்சை மறுபடியும் பாதி பண்ணலாம். வாங்க பாருங்க. 9ல் பாதி பண்ணால் 4.5 சரிங்களா? 9 பாதி பண்ணால் 4.5 இன்ச்சு. கீழ்ப்பக்கம் 7.25 இருக்கு இல்லைங்களா? 7.25லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க. 8.25 8.25 பாதி பண்ணாங்கன்னா 4 இன்ச்சு ஒரு நூல் வரும். ஏன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து 7.25லேருந்து 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஊக்கு பின்னாடி ஊக்கு போடுறதுக்காக. சரிங்களா? இப்போ மேல் பக்கத்தையும் அந்த கீழ் கோட்டையும் சென்டராக இணைச்சிருங்க. லைட்டாக கிராஸாக வரும். 1/2 இன்ச்சு கிராஸ் வரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? பாருங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இது இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறோம். சரிங்களா? போட்னுக்கு ஒரு பாக்ஸு. அப்படியே அதே 4 இன்ச் அளவுக்கு அந்த சென்டர்லேருந்து நம்ம 4 4.5 நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோல்ட்ரு வந்து இவ்வளவு தான் அகலம் இருக்கணுன்ட்டு பிரச்சனை இல்லை. ஷோல்ட்ரு வந்து நம்ம அவங்க விருப்பத்துக்கு பண்ணிட்டு நம்ம ஷோல்ட்ரு கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கணும். சரிங்களா? சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு சரிங்களா? 2 இன்ச்சுக்கு கோடு போட்டாச்சு. சென்டர் மார்க்லேருந்து 2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் பாக்ஸு. இப்போ வந்து ஆம்பூல் எவ்வளோன்னு பார்க்கலாங்க. ஆம்பூல் 7.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இப்போது 7.5 இன்ச்சு எப்படி பண்ணுறீங்கன்னா, மேலே ஷோல்டர்லேருந்து பாருங்க, இந்த எண்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த எண்டு மார்க்கு முதல்ல போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. இப்போ இந்த எண்டு மார்க்கும் அந்த மேலே ஷோல்டர் மார்க்குக்கும் அதே நீங்கள் நம்ம ஆம்பல் அளவெடுத்த 7.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கீழே எவ்வளோ தூரம் வருது பாருங்கள், அவ்வளவும் 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. 7.5 இன்ச்சுக்கு மேலேனா 5.5 இன்ச்சு மேலே ஒரு நூல் வரும். சரிங்களா? இந்த பக்கமும் 5.5 இன்ச்சு ஒரு நூல், ரெண்டையும் 5.5 இன்ச்சு ஒரு நூல், அதே 5.5 இன்ச்சு ஒரு நூல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள், க்ளீனாக உங்களுக்கு தள்ளி விடாமல் க்ளீனாக பாருங்கள். உங்களுக்கு பக்காவாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அதிலிருந்து நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இது ஒரு 1/2 இன்ச்சு வெளிப்பக்கம் தள்ளி மார்க் பண்ணுங்கள். அப்புறம் அதை வந்து கிராஸ் கோடு போடுங்க. சரிங்களா? கிராஸ் கோடு போடுங்க. கிராஸ் கோடு போட்டிங்களா? இப்போ வந்து பாருங்கள், மொத்தம் வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ கிராஸ் கோடு போட்டு இப்போ 5.5 இன்ச்சு நம்ம லென்த் அளந்தோங்களா, அதில் மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதை பாதி பாகம் பண்ணுங்கள். 5ல் பாதி 2.5 கணக்கு வருது. சரிங்களா? அதே 2.5 இங்கே மார்க் பண்ணுங்க. இந்த சைடு 2.5 சரிங்களா? அப்படியே உள்ளே வந்து அப்படியே ஆம்ஹோல் நம்ம கையிலேயே மார்க் பண்ணி போட்டுடலாம். ஆம்ஹோல் ஸ்கெயில் வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இப்போ நான் கையிலேயே போட்டாச்சு. லைட்டாக வெளியே 1/2 இன்ச்சு போய் உள்ளே 1/2 இன்ச்சு உள்ளே வந்து அப்படியே அளந்து பாருங்கள். கரெக்டாக 7.5 இன்ச் வரும். சரிங்களா? இப்போ வந்து
கீழே கோடு போட்டுருங்க. நம்ம வந்து இது கட்டிங் கோடு, அப்புறம் வந்து இது தையல் கோடு. சரிங்களா? இப்போ கோடு போட்டாச்சு. அவ்வளோதான். பாருங்க. இப்போ போட் நெக்ல பின்னாடி ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ரவுண்டு டிசைனு. அதிலிருந்து ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணி கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு நீங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், ஆம்போல் ஸ்கேல் வச்சு காமிக்கிற பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? நம்ம ஆம்போல் இல்லாமலும் கையிலேயே போட்டுருவோம். இங்கே பாருங்கள், அப்படியே 2 இன்ச்சு அகலத்துக்கு கீழேருந்து ஒரு 3.25 மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ 9.25 இருக்குது. இப்போ 9 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா? 9 இன்ச்சு ப்ளஸ் அரை மேலேருந்து 9.5க்கு மார்க் பண்ணுங்கள். இது சென்டர் பாயிண்ட் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக. ஒரு அரை இன்ச்சு டாட்டு. அவ்வளோதான். பேக் சைடு கட்டிங்கு மார்க்கிங்கு முடிஞ்சு போச்சு. சிம்பிளுங்க. சரிங்களா? இது வந்து 36 சைஸு ஜாக்கெட்டுக்கு உண்டான அளவுகள். இப்போ பாருங்க, இப்போ கட் பண்ண போகிறோம். கீழ்ப்பக்கம் அந்த கிராஸ் வந்து கட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ஃபினிஷிங் எல்லாமே கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவை அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் கை எல்லாமே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். அது இல்லாமல் இந்த ப்ளவுஸை டிச்சிங் பண்ணியிருக்குங்க. டிச்சிங் பண்ணதையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி டிச் பண்ணுன்றதையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்றதையும் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். நான் தைக்கும் போதும் பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு நூல் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் வராது. பக்கா ஃபினிஷிங் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து பேக் பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த அளவுகள் எல்லாம் பாருங்கள். பேக் சைடு ரவுண்டு கட் பண்ணிடுங்க. நீங்கள் டெய்லி கட் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஆயிடும். ஈஸியாக சூப்பராக ரவுண்டாக கட் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ அழகாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். சரிங்களா? ரவுண்ட் கட் பண்ணலாம், ஆர்ட் ஷேப் கட் பண்ணலாம், வி ஷேப் கட் பண்ணலாம், டைமண்ட் கட் பண்ணலாம், எந்த டிசைன் வேணுமானா கட் பண்ணலாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாவித டிசைனும் உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அளவுகள் எல்லாம் எழுதுகிறேன் பாருங்கள். அளவுகள் எல்லாம் எழுதுகிறேங்க. 7.25 இன்ச்சு இருக்குங்க. சரிங்களா? (31 / 4) பண்ணியிருக்கேங்க. 7.25. அப்புறம் ப்ளஸ் 1 இன்ச்சு 8.25 ப்ளஸ் 1.5 இன்ச்சு. அப்போது மொத்தம் 10.25 இன்ச்சுங்க. சரிங்களா? 10.25 இன்ச்சு கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 7.25 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு மொத்தம் 10.25 இன்ச்சு. 10.25 இன்ச்சு. சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து மேல் பக்கம் நம்ம பாடி அளவு 36 டிவைட் பண்ணால் 9 இன்ச்சுங்க. 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு. அப்போ 4 கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள்.
அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு 11 வருங்க. சரிங்களா? 11 மார்க் பண்ணியிருக்கு. பாருங்க, எல்லா அளவும் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் வெட்டும்போது ஈஸியாக வெட்டலாம். இதே அளவுக்கு 36 இன்ச்சு பாடி இருந்துச்சுன்னா ஃப்ரென்சஸ் கட்டு இதே அளவுக்கு கட் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்க, ஃப்ரண்ட் சென்டர் மார்க்கு அதே 9 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு மேலேயோட சேர்த்து 1/2 இன்ச்சு 9.5 இன்ச்சுக்கு சென்டர் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து பாருங்க, நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் நன்றி. சரிங்களா? இந்த வீடியோவில் எல்லா அளவும் உங்களுக்கு நோட் பண்ணி எழுதிக்கிங்க. இதை எழுதி இதையும் பார்த்து நீங்கள் வந்து பார்த்து பழகி இதே மாதிரியே வெட்டிடுங்க. இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.